தாவேக தலைவர் விஜய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பரந்தூர் ஏகனாபுரம் மக்களை சந்தித்து பேசினார். அவருடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். இந்த நேரத்தில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக சார்பில் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது, வேறு இடத்திற்கு கொண்டு போங்க அப்படின்னு விஜய் வலியுறுத்துறாரு. உங்களுடைய பார்வை? ஏன் இவ்வளவு லேட்டா குதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். ஒரு அரசு மக்களுக்கான திட்டத்தை கொண்டால் எந்த அரசும் குறிப்பாக வளர்ச்சியை தூண்டுகின்ற மத்திய அரசு மக்களுக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காது. அதுக்கு டங்ஸ்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தவுடன் அதை உடனே நாங்க அதை நிறுத்தி அதற்கு பின்பு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதனால மக்களுக்கு ஆதரவானவர்கள் தான். உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா? இருக்கவே இருக்கு அடோப் போட்டோஷாப் பிகினர்ஸ் கோர்ஸ். விடுமப்ப டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. போன்ற தலைவர்கள் என்பதை நான் முதல்ல பதிவு செய்கிறேன். ஏன்னா காலம் காலமாக மக்களுக்கு ஆதரவை பெற்று அவர்கள் மூலம் வாக்குகளை பெற்று அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது. எந்த விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ எல்லா இடங்களிலும் இருக்கும் விவசாய நிலங்களில் ஓரளவிற்கு, ஏன்னா இந்த பரந்தூர் நிலை இப்ப மட்டும் எடுத்ததுல சில வருடங்களாகவே இதற்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு கொடுத்த 4 இடங்களை தேர்வு செய்து அதற்கப்புறம் இதுதான் சரியான இடம் என்று தமிழக அரசு தேர்வு செய்த பின்பு, ஏன்னா இது 19 ஒரு இடத்தை எடுக்க முடியாது. மீனம்பாக்கத்துல இருந்து எவ்வளவு தொலைவு, எவ்வளவு கனெக்டிவிட்டி, எவ்வளவு டிஜிட்டல் கனெக்ஷன் கொண்டு வரும். ஏன்னா விமானம் நிலையம் என்பது ஒரு மிகப்பெரிய இது. அதனால விமான நிலையத்தை பற்றி பேசினாலே அது விவசாய மக்களுக்கு எதிரானது என்ற ஒரு கருத்து பதிவிட செய்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். எந்த விவசாய மக்களின் குழந்தைகள், எந்த விவசாய பெருமக்களின் வாரிசுகள் இன்னும் உயர 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 பறக்க வேண்டும், இன்னும் அவர்கள் மேம்பட்டு அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விமான நிலையமே தவிர விமான நிலையம் எடுத்து கமர்ஷியல் மாத்திரம் எடுத்துக்க கூடாது. அந்த எல்லாருக்கும் உள்ள நான் விஜய் இன்னைக்கு வந்தது நான் ஒன்றில் நான் ஆதரித்திருப்பேன் என்ற இல்ல இந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் அவங்களுக்காக காம்பன்சேஷனை என்னன்னு பாருங்க, அவங்களுக்கான வழக்குகளை அவர்களுக்கு மீது அவங்களோட கன்சர்னா பாருங்க, இது மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தா நாம ஓரளவுக்கு அதை ஒப்புக்கொள்ளலாம். ஆனா இவ்வளவு நாட்கள் கழித்து திடீரென்று எல்லாம் ஏறக்குறைய ப்ராசஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கேயுமே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் சென்றாலும் அங்க ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால மறுபடியும் சொல்கிறேன், மக்களுக்கு அவர் சொல்றாருல நான் வளர்ச்சிக்கு எதிரானவர் அல்லன்னு, அதே மாதிரிதான் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல மத்திய அரசு. நிச்சயமாக மக்களுக்கு எதிரான வி.கே. சிங் அவர்கள் ஒரு பேட்டியில சென்ற வருடம் சொல்லும் போது கூட தமிழக அரசு இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறது. தமிழக அரசுக்கு, ஏன்னா நீங்க நான் ஹைதராபாத்ல இருந்ததுனால சொல்றேன், விரிவடையப்பட்ட விமான நிலையங்கள் அந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்கிறது. அதே மாதிரிதான் பெங்களூர் அந்த நிலைக்கு விட்டது. ஆனா தமிழகம் இன்னும் அந்த நிலைக்கு வராம இருந்திருந்தா நம்ம ரொம்ப பின்தங்கி போயிடுவோம். ஆனா அதற்காக விவசாய பெருமக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடாது. ஆனா அவர்களுக்கான அந்த அந்த சப்போர்ட்ன்றது இன்னும் அதிகமா கிடைக்கணும். அவர்களை ஒரு வழக்கு போட்டு அவர்களை அடக்க கூடாது. அது மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்து அந்த வளர்ச்சியை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னா பார்க்கணுமே தவிர திடீர்னு இப்படி குதிச்சு தன்னோட சுயநலத்திற்காக விளம்பரத்திற்காக அவர்கள் செய்வது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து. நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. இவ்வளவு நாட்கள் விஜய் எங்கே போயிருந்தார் அப்படின்ற கேள்விகளையும் திடீர்னு இப்போது குதித்திருப்பது ஏன் அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. விஜய் அவர்கள் தாவேகாவுடைய தலைவர் இந்த போராட்ட களத்திற்கு இந்த போராடக்கூடிய மக்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை இந்த போராட்டத்திற்கு உண்டு என்று தெரிவித்தார். அதனுடைய பார்வைகளையும் பெற்றோம்.